கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை இறை வார்த்தைகள் வழியாக கிறிஸ்துவின் சீடன் சீடத்தி என்பவர்கள் வாழ்வின் முறைமை என்ன, வாழ்வின் பண்பு என்ன என்பதை ஒற்றை வரியில் நமக்கு கற்றுத்தருகிறார். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து இயேசு வரும் வார்த்தையால் சொல்லி செல்லவில்லை, வாழ்ந்து காட்டியவர். எப்படி? பெரிய வியாழக்கிழமை ராபோஜன மேஜையிலே 12 அப்போஸ்தலர்கள் அமர்ந்திருக்க தனது இடையிலே துணியை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு சீடரின் பாதங்களையும் கழுவி முத்தமிட்டார். அந்த 12 சீடர்களிலே தன்னை மறுதலிக்க போகும் பேதுருவும் இருந்தார். ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் இருந்தார். இந்த இருவரும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையும் கொடுத்தார். இருந்த போதிலும் இறைவன் அவருடைய கால்களையும் கழுவி முத்தமிட்டாரே, அந்த அன்பு உன்னிடம் இருக்கின்றதா? கெத்செமனே தோட்டத்திலே தனது போதகரை காட்டிக் கொடுக்க முத்தமிட்டு காட்டிக் கொடுத்த யூதாசை பார்த்து, தோழா, முத்தமிட்டாய், என்னை காட்டிக் கொடுத்தாய் என்று சொல்லி காட்டிக் கொடுத்தவனையும் என் நண்பா என்று அழைத்தாரே, அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா? மும்முறை நீ மறுதலிப்பாய் என்று எச்சரித்த பின்னும் எனக்கு தெரியாது சத்தியமாக தெரியாது என்று மறுதலித்த பேதுருவை அவன் கண்ணீரை கண்டு மன்னித்து திருச்சபையின் முதல் பாப்பரசராக்கினாரே, அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா? தன் விழாவை குத்தி திறந்த அந்த ரோம போர்ச்சேவனுக்கு கண்பார்வை கொடுத்தாரே, அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை கசையால் அடித்தவர், காரை உமிழ்ந்தவர், முள்முடி சூட்டியவர், மிதித்தவர், கையால் அடித்தவர்கள், சிலுவை சுமக்க செய்தவர்கள், ஆணி அடித்தவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருப்பேன் சொல்லி கதறி ஒரு ஜெபம் செய்தாரே, அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறதா? இத்தனை பாடுகளையும் சகித்த பின்பும் அன்பையே வெளிக்காட்டி பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்ன மேலான கட்டளை, அன்பின் கட்டளையை நாம் கை கொள்ளுகிறோமா? இல்லை. கோபம், வைராக்கியம், வெறுப்பு, கசப்பு, பழைய வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் முன்னும் பேசி 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 அவர்களை பீறி போடுவது, அதிலே மகிழ்ச்சி காண்பது என்று இதெல்லாம் செய்துவிட்டு தந்தையே என்னை ஆசீர்வதி என்று ஜெபிக்கின்ற அந்த பரிசேயத்தனம் உன்னில் இருக்குமானால் என்கிறது ஆசீர்வாதம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை வெறுப்பவர்களை, நம்மை அவமானப்படுத்துபவர்களை, நமக்கு எதிராக பேசுபவர்களை, நம்மை காயப்படுத்துபவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நாம் உள்ளத்திலிருந்து அன்பு செய்வோம். அந்த அன்பிற்கு ஈடாக கல்வாரி நாதன் இயேசு ராஜா நம்மை அன்பு செய்து நிலை வாழ்வுக்கு நம்மை தகுதியுடையவர்களாக்கி வழி நடத்துவார். அன்னை மரியாள் நமக்காக என்றென்றும் பரிந்து பேசுகிற தாய் நம்மோடு இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அன்பின் இலக்கணமே, அன்பே உருவான என் இயேசப்பா, பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி ஒற்றை வரியில் வாழ்க்கையை நிறைய கற்றுத் தந்தீரே அப்பா. எங்களை வெறுப்பவர்களையும் பகைப்பவர்களையும் காரி உமிழ்பவர்களையும் கசந்த வார்த்தைகளால் எங்களை காயப்படுத்துபவர்களையும் நாங்கள் மன்னிக்க, அவர்களை அன்பு செய்ய உமது அன்பின் ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, எளிதாக சொல்லிவிடுவார், லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். சொல்லுவது எளிது. அந்த அன்பு நம்மிடம் இருந்தால் அந்த தந்தை, மகன், தூய் ஆவி மூவரும் நம்மை அன்பு செய்வார்கள். எனவே அன்புக்கு விரோதமாக நமது வாழ்க்கையில் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.